பசியார நன்னாடுதான் ஏட்டின் விருந்தோம்பல். மரபல்ல தென்னாட்டின் சிறப்பல்லோ அப்படிப்பட்ட உணவு வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதையும் நம் பாரம்பரிய உணவு சிறுதானிய உணவின் அவசியத்தை பற்றியும் கூற வருகிறார் நம் பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவன் அஸ்வின். இங்கு கூடி உள்ள அவையோர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உணவு. நீரின்றி அமையாது உலகினேன், யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நீர் எவ்வளவு முக்கியமோ அதே போல் உணவும் ஓர் அத்தியாவசிய தேவைதான் என்பதனை யாராலும் மறைக்க முடியாதென்று கூறிக்கொண்டு நம் உயிர் வாழ உணவும் ஓர் அத்தியாவசிய தேவைதான் என்பதனை எனது சிற்றுரையில் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, ஊடை, இருப்பிடம். இவை மூன்றிலும் உணவே முதன்மையானது. இந்த உலகில் உள்ள மனிதர்கள், விலங்குகள் என அனைத்திற்கும் முக்கியமான ஒன்று உணவு. உண்டி முதற்கே உலகு என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள். அதாவது உணவை அடிப்படையாக வைத்து இவ்வுலகம் இயங்குகின்றன. உணவே மருந்து என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள். அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் சிறந்த சத்துள்ள சிறுதானிய உணவுகளை உண்டு உயிர் வாழ்ந்தன. அதாவது கம்பு உடம்புக்கு தெம்பு, சாமை உண்டால் ஆமை வயது, திணை இதயத்துக்கு துணை, குதிரை பலம் பெற குதிரை வாளி, கேழ்வரகு சர்க்கரை விளக்கி, வரகு உண்டால் வருங்காலம் பார்க்கலாம், சோளம் உண்டால் சோம்பலை போக்கலாம். ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல் பொதுவாக வரக்கூடிய நோய்களிடமிருந்து அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள சிறுதானிய உணவுகள் மிகவும் அவசியமான ஒன்று. ஆனால் இப்பொழுது இருக்கும் தலைமுறைகளில் உடலுக்கு கெடுதல் தரும் பர்கர், பீட்சா, நூடல்ஸ், சாண்ட்விச் போன்ற உணவுகளை உண்டு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், சுகர், கேன்சர் போன்ற நோய்களுடன் நாம் வாழ்ந்து வருகின்றோம். இதனை தவிர்த்து நல்ல காய்கறிகள், பழங்கள், கிழங்குகள் மற்றும் சிறுதானிய உணவுகள், கீரைகள் உண்டு நலமுடன் இருக்க வேண்டும். இமய முதல் குமாரி வரை அந்தந்த மாநிலங்களில் என்னென்ன விளைவிக்கப்படுகிறதோ அதையே நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் விறகு அடுப்புகளிலும் மண் பாண்டங்களிலும் சமைத்து சாப்பிட்டார்கள். கம்பு, வரகு, சோளம் போன்ற சிறுதானிய உணவுகள் எப்படி விளைகின்றன, இதையெல்லாம் எப்படி விதைக்கப்பட்டது என்பதனை போன்ற மாணவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. ஜப்பானிலிருந்து நம் நாட்டிற்கு முதலில் கோதுமை கொண்டு வரப்பட்டது. நம் வடநாடு மாநிலம் அதாவது பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் தான் இன்னும் விளைகின்றது. சீனாவிலிருந்து நம் நாட்டிற்கு முதலில் கொண்டு வரப்பட்டது. இன்று தஞ்சாவூர் மாவட்டம் தான் நெற்களஞ்சியம் என்று பெயர் பெற்றது. செப்பு பாத்திரங்களில் நீர் ஊற்றி பருகும் போது அதில் கிருமிகள் தானாகவே அழிந்து விடுகின்றன. மண் பாண்டங்களில் சமைத்து சாப்பிடும் போது அதில் கிருமிகளே இல்லை. ஆனால் இப்பொழுதிருக்கும் சமுதாயத்தில் விறகு அடுப்புகளையும் மண் பாண்டங்களையும் மறந்து விட்டார்கள். இதையெல்லாம் நம் அழிவுக்கு செல்லும் பாதையாகும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்கனவே ரொம்ப பசியாக இருக்குது இல்லையா? இந்த அஸ்வின் என்னென்னா பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு ஒரு ஃபோட்டோவை போட்டு இன்னும் பசியை அதிகமாக்கி விட்டுட்டான்.